ஞானபாபி மசூதி பற்றி சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்துருப்பீங்கல்ல. ஏதோ அங்கே இருக்கக்கூடிய தரைத்தளத்தில் இருக்கக்கூடிய இந்து கோவிலை வழிபடுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க, பூசாரி பூசை போடலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஞானபாபி மசூதி விஷயத்தில் இந்துக்களுக்கு ஆதரவாக கோர்ட்டு நின்றுச்சா? இந்த செய்தியை நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்லைங்க, இதில் நம்ம ஷேர் பண்ண வேண்டிய 4 மிக முக்கியமான பகுதிகள் இருக்குது. அந்த பகுதிகள் தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். அங்கே அடுத்ததாக என்ன நடக்க போகுது, இப்போ என்ன நடந்திருக்கு, ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயங்க, எந்த வழக்கோட தீர்ப்பு இங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டியது இருக்குங்க. ஏன்னா இதை நான் பார்த்த வரைக்கும் 3 மிக முக்கியமான வழக்கு இருக்குது. ஒரு 5 உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த இந்து பெண்கள் அங்கே இருக்கக்கூடிய சிங்கார கௌரி அம்மனை வழிபடணும் அப்படிங்கிற ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. இந்த வழக்குக்கு கோர்ட் தொல்லியல் துறை ஆய்வுக்கு உடன்படுத்தி இருந்துச்சு. தொல்லியல் துறை தன்னோட ஆய்வை கோர்ட்டில் சப்மிட் பண்ணாங்க. அந்த தொல்லியல் துறை ஆய்வோட ரிசர்ச் பேப்பரை இந்துக்களுக்கும் கொடுத்தாங்க, முஸ்லீம்களுக்கும் கொடுத்தாங்க. பெரிய லெவலில் 2 பேரும் செய்தியாளர் சந்தித்து பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தினாங்க. இதை பற்றிய சமீபத்தோட வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம். அதை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு வழக்கு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆச்சாரிய வேத வியாசபீட தலைமை அர்ச்சகராக இருக்கக்கூடிய சைலேந்திரகுமார் அப்படிங்கிற ஒருத்தரும் அங்கே இருக்கக்கூடிய இந்து கடவுள், தரைத்தளத்தில் இந்து கடவுள் இருக்குங்க, அதை வழிபடணும், அதற்கு அனுமதி கொடுங்க அப்படிங்கிற ஒரு வழக்கு போட்டிருந்தாரு. இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பேரன், ஏன் பேரன் சொல்கிறேன்னா, எங்கள் தாத்தா ஒன்று பண்ணார், எங்கள் தாத்தா ஒன்று பண்ணதை நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டிருந்தாரு. அந்த தாத்தா யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 1993 வரைக்கும் தரைத்தளத்தில் இருந்த இந்து கடவுளை பூஜை பண்ணி வழிபட்ட ஒருத்தர், அவரோட பேரன் அந்த வழிபாட்டு உரிமை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி வழக்கு போட்டிருந்தாரு. அந்த பேரனுக்கு சாதகமாக தான் நீதிமன்றம் சில முடிவெடுத்திருக்கு. சரி, அவங்க தாத்தா என்ன பண்ணாரு, அவங்க பேரன் என்ன கேட்டாரு, இந்த இடத்த கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாமா? ஏன்னா மற்ற 2 வழக்கு இங்கே நிலுவையில் இருக்குது, இதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ தீர்ப்பு இந்த ஒரு வழக்கை மட்டும் கொஞ்சம் உடைச்சு பார்க்கலாம். இந்த வழக்கு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 1993 வரைக்கும் வியாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தரைத்தளத்தில் இருந்த அந்த இந்து கடவுளை வழிபட்டார். ஆக்சுவலாக அங்கே 4 பாதாள அறை இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு அறையில் இருக்கக்கூடிய கடவுளை இந்த வியாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தினசரி பூஜை பண்ணி வழிபட்டிருக்காரு 1993 வரைக்கும். ஏன் இது ஸ்டாப் ஆனிச்சு அப்படிங்கிற அந்த கேள்விக்குள்ளே போனோம்னா, முலாயம் சிங் அப்படிங்கிற ஒரு முதலமைச்சர் தான் இதை ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த சமயத்தில் பாபர் மசூதி இடிப்பு அப்படிங்கிற மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு. பாபர் மசூதி இடிப்பு பிரச்சனையை காரணம் காட்டி இந்த கோவிலோட அந்த பாதாள அறையை அடைச்சு இந்த மாதிரி நீங்கள் வழிபட வேணாம்னு சொல்லி அந்த பகுதியை சீல் அடிச்சிட்டாரு. ஸோ அந்த வழிபாட்டு உரிமையை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இவரோட பேரனா இருக்கக்கூடிய சோம்நாத் வியாஸ் அப்படிங்கிறவர் வழக்கு போட்டு அந்த வழிபாட்டு உரிமையை வாங்கியிருக்காரு. ஸோ இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ஞானபாபி மசூதியோட தெற்கு பகுதியில் இருக்கிற பாதாள அறையில் 4 பாதாள அறையில் ஒரு பாதாள அறையில் இருக்கக்கூடிய இந்து கடவுளை வழிபடுறதுக்கு தன்னோட தாத்தாவோட உரிமையை அந்த பேரன் வாங்கியிருக்காரு. இந்த வழக்கில் கோர்ட்டு யாருக்கு உத்தரவு போட்டிருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காசி விஸ்வநாதர் கோவிலோட அறக்கட்டளைக்கு உத்தரவு போட்டிருக்கு. அறக்கட்டளை நீங்கள் யார் கரெக்டாக பூஜை பண்ணுமோ அவரை கரெக்டாக போட்டு அங்கே பூஜை ஆரம்பிங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அந்த அறக்கட்டளை என்ன சொல்லியிருக்குன்னா, தாத்தாவோட உரிமையை பேரன் தான் போராடி வாங்கியிருக்காரு, பேரனுக்கே அந்த உரிமையை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அறக்கட்டளை முடிவு பண்ணியிருக்கு. அதன் தொடர்ச்சியாக 7 நாளுக்குள்ளே அந்த வழிபாட்டை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதற்கு தேவைப்படுற அத்தனை விஷயங்களும் அங்கே செய்ய வேண்டிய கட்டாயத்தில் காசி விஸ்வநாதர் கோவிலோட அறக்கட்டளை இருக்குது. ஏன்னா பக்தர்கள் வரும்போது அவங்க வழிபடுறதுக்கு ஏற்ற வகையில் வேலி அமைச்சு அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிங்க, கம்பிகள் அமைக்க வேண்டியிருந்தால் கம்பிகள் அமைங்க, அங்கே வழிபாடு 7 நாளுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகணும், 7 நாளுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு என்ன வேணுமோ அதை செய்ய ஆரம்பிங்க அப்படிங்கிற உத்தரவை கோர்ட்டு கொடுத்துருக்கு. ஸோ பிப்ரவரி 8ஆம் தேதி வரைக்கும் முஸ்லீம் தரப்புக்கு உங்களுக்கு எதுவும் இதில் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட்சேபனை பண்ணி ஒரு மனுவை தாக்கல் பண்ணுங்க, நாங்கள் பிப்ரவரி 8 விசாரணை பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதன் தொடர்ச்சியாக முஸ்லீம் தரப்புக்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தீர்ப்பு எங்களுக்கு நாங்கள் ஏற்றுக்கக்கூடிய வகையில் இல்லை, நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தை முஸ்லீம் தரப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க இந்த விஷயத்தை ஏற்றுக்கலை அப்படிங்கிற விஷயம் பெரிய லெவலில் இருக்குது. இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 3 மிக முக்கியமான வழக்கை பார்த்தோம்ல, இதன் தொடர்ச்சியாக 4வதாக ஒரு வழக்கு இருக்குது. அதுதான் பெரிய லெவலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தினுச்சு. ஆக்சுவலாக அந்த ஞானபாபி மசூதிக்குள்ளே ஒரு குளம் ஒன்று இருக்குது, அந்த குளத்துக்குள்ளே லிங்கம் இருக்கிறதா ஒரு பெரிய விஷயம் போணுச்சு. அந்த பகுதியை இப்போ சீலிடப்பட்ட அறையில் இருக்குது. தொல்லியல் துறை ஆய்வு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2000 சதுர மீட்டருக்கு நடந்தாலும் அந்த குளத்தை விட்டுட்டு தான் தொல்லியல் துறை ஆய்வு பண்ணாங்க. இந்த குளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த லிங்கத்தை வழிபடுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படிங்கிற ஒரு வழக்கு வாரணாசியோட கோர்ட்டில் போடப்பட்டிருக்கு. அந்த வழக்கும் விரைவில் விசாரணைக்கு வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பகுதியில் தொல்லியல் துறை தன்னோட ஆய்வை தொடர்ந்துச்சுன்னா அது சிவலிங்கமா அல்லது முஸ்லீம்கள் தரப்பு சொல்கிற மாதிரி அது அந்த அவங்களோட மத நம்பிக்கை அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு சின்னமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்படிப்பட்ட
போடப்பட்ட 4 மிக முக்கியமான வழக்குகள் இருக்குது. அதில் ஒரு வழக்கில் ஒரு பகுதியில் இப்போ தீர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.